சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து திடல் விளையாட்டு மைதானங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமை அலுவலகமான மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெட்ராஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து மைதானத்தை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 3588 சதுர பரப்பளவு கொண்ட திறந்தவெளி நிலத்தை OSR சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலப்பகுதியும் உள்ளடக்கிய மொத்தமாக 3750 சதுர அடி நிலப்பரப்பில் 350 கோடி செலவில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த பூங்கா என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூங்காவினை ஒட்டி விளையாட்டு அரங்குகள் மற்றும் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3 பூப்பந்து விளையாட்டு அரங்குகள் மற்றும் 2 பிங்கிங் பந்து திறந்தவெளி விளையாட்டு அரங்குகள் என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பூங்காவை சுற்றி 370 மீட்டர் நீளம் கொண்ட நிலப்பகுதி என்பது இருந்ததும் அதில் 8 வடிவ நடைபயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இதனை பயன்படுத்துவதற்காக இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முதியோர் பயன்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அமர்வு மற்றும் திறந்தவெளி அமர்வதற்கான அரங்குகள் உள்ளிட்டவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், பூங்கா பகுதியில் 20 எண்ணிக்கையிலான மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் பூங்காவில் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய இலைதழைகளை உரமாக மாற்றுவதற்கான 3 எண்ணிக்கையிலான காம்போஸ்ட் குழிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை சுற்றிலும் பல்வேறு வசதிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பூங்கா மற்றும் விளையாட்டு அரங்குகள் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி சுத்தமாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணா சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பிரத்யேக நிலைவாயில் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 9 மணி வரையிலும், அதே போல மாலை 5 மணி வரையிலும், 5 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் பூங்காவையும் விளையாட்டு அரங்குகளையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விளையாட்டு அரங்கையும் மற்றும் பூங்காவையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். உடன் சென்னை மாநகராட்சியின் மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மெட்ரோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் உடனிருந்தார்கள். செலினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.